சார், மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. எப்பவுமே வந்து ஒரு வாரோ ரிசெஷனோ வந்தது அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் தான் வந்து ஏறி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வார் கண்டிஷன் வரும்போது ஆப்போசிட்டாக வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. கோல்டு ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏறவே இல்லை. இதுக்கு காரணம் என்ன சார்? ஈக்விட்டி மார்க்கெட்டு ஏறித்துனா கோல்டு இறங்கும். ஈக்விட்டி மார்க்கெட்டு தகுந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கோல்டு. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2-3 வருஷத்தில் ரேஞ்ச் பவுண்டும்பாங்க. இந்த 13,000 உடையக்கூடாது. 13,000 உடையாமல் இந்த 13,800 15,000 இதுக்குள்ளேயே இருந்துகிட்ருப்போம். ரேஞ்ச் பவுண்டுனா ஒன்றா பிரேக் அவுட் ஆகணும், இல்லைனா பிரேக் டவுன் ஆகும். ரெண்டும் ஆகாமல் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடும். க்ரூட் ஆயில் நல்லா பாட்டமில் இருந்தது. 68 ரூபா 70 ரூபாலாம் இருக்குது. அப்போ யாராவது போய் வாங்கினோமா? யாரும் நினைக்கல. இப்படி மாதிரி வார் வந்தால் க்ரூட் ப்ரைஸ் ஏறும்னு நினைக்கல. அதேமாரி தான் தங்கம் லோவில் இருக்கப்போ யாராவது வாங்கினோமா? வாங்கலை. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு போவோம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஏதோ ஸ்டாக் வாங்குவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ஷார்ட் டைம் வருவோம், லாபம் பார்ப்போம், வந்துடுவோம். ரஷ்யா ஏதோ வந்து கோல்டை செல்லிங் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் போர்ஷன் செல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் கோல்டு கரெக்ஷன் ஆகிடும். இது கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 13,000 பிரேக் ஆகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது அதேமாரி டாலரில் பார்த்தீங்கன்னா அவுன்ஸு 4,000 பிரேக் ஆகக்கூடாது. இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கணும். இதுக்கு மேலே தான் இதுக்குள்ளே தான் ஆகிட்டு. நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் எந்த அசெட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது சார்? என்னுடைய கருத்தில் ஈக்விட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 செக்டார் சொல்கிறேன். ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு தான் வார் சுச்சுவேஷன், இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கோல்டு, பட் நம்மளுடைய ருப்பியினுடைய டெப்ரிசியேஷன். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. எப்பவுமே வந்து ஒரு வாரோ ரிசெஷனோ வந்தது அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் தான் வந்து ஏறி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வார் கண்டிஷன் வரும்போது ஆப்போசிட்டாக வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு. கோல்டு ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏறவே இல்லை. இதுக்கு காரணம் என்ன சார்? ஜென்ரலாக எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், பட் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். எப்பவுமே ஈக்விட்டி மார்க்கெட்டு ஏறித்துனா கோல்டு இறங்கும். ஈக்விட்டி மார்க்கெட்டு தகுந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கோல்டு. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2-3 வருஷத்தில் க்ரூடு வந்து பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்கல. இப்போ நீங்கள் இப்படி பிரித்து பாருங்க, க்ரூடு, கோல்டு, ஈக்விட்டி மார்க்கெட். இது 3 பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டு நிஃப்டி நல்ல நியூ பீக்கு காமிச்சிடுது. கோல்டும் பீக்கு காமிச்சிட்டு இப்போது ரேஞ்ச் பவுண்டும்பாங்க. இந்த 13,000 உடையக்கூடாது. 13,000 உடையாமல் இந்த 13,800 15,000 இதுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கோம். ரேஞ்ச் பவுண்டுனா ஒன்றா பிரேக் அவுட் ஆகணும், இல்லைனா பிரேக் டவுன் ஆகணும். ரெண்டும் ஆகாமல் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த செக்டரல் ரொட்டேஷன் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு 2-3 நாளைக்கு ஐடி செக்டார் ஏறும், திடீர்னு பேங்க் செக்டார் ஏறும். அப்போ இண்டெக்ஸ் வந்து அப்படியே இருக்கும், பட் ரிமைனிங் அந்த செக்டார் அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீன் ஆர் ரெட்டில் இருக்கும். அது மாதிரி இதில் சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளிக் பார்க்குற போது க்ரூட் ஆயில் நல்லா பாட்டமில் இருந்தது. 68 ரூபா 70 ரூபாலாம் இருந்தது. அப்போ யாராவது போய் வாங்கினோமா? யாரும் நினைக்கல. இப்படி மாதிரி வார் வந்தால் க்ரூட் ப்ரைஸ் ஏறும்னு நினைக்கல. அதேமாரி தான் தங்கம் லோவில் இருக்கப்போ யாராவது வாங்கினோமா? வாங்கலை. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு போவோம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஏதோ ஸ்டாக் வாங்குவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ஷார்ட் டைம் வருவோம், லாபம் பார்ப்போம், வந்துடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த லாபத்தை இப்போ 2-3 நாளைக்கு ஒரு நண்பர் பார்த்தேன் வாக்கிங் போகும்போது. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஐ மிஸ்ஸட் தட் பஸ். நான் 9 லட்சத்தி சில்லற ப்ராஃபிட்டில் இருந்தேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலுக்கு வந்துட்டேன். ரைட்டு. அப்போ இந்த லாபத்தை பதிவு பண்ணியிருக்க வேண்டியதானே அவர். மிஸ்ஸட் தட் பஸ். அப்போ மறுபடியும் ஏறவர்களே அவர் காத்திருக்கணும். ஏன்னா அவர் இன்வெஸ்டர். பட் இன்வெஸ்டராக இருந்தாலும் கண்ணில் பட்ட லாபத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேபிட்டல் எப்படியோ வச்சுக்கணும், லாபத்தை புக் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். திடீர்னு ஏறும் இறங்கும், ஒரு கன்சால்டேஷன் ஆகும். இப்படி இது மாதிரி இருக்கிற போது லாபத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு அசலை மட்டும் வச்சுட்டா இப்போ மறுபடியும் வாங்கிறதுக்கு நல்ல பாட்டம் கிடச்சிருக்குல்லையே வாங்கணும். இது மாதிரி தாம்மா ஒவ்வொரு செக்டார்லேயும் என்ன பண்ணுறோம், கீழே வந்து இறங்குற போது வாங்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுறதில்ல, மேலே ஏறுற போது லாபத்தை பதிவு செய்ய தவறிடுறாங்க. அப்போ இறங்கினதுக்கப்புறம் என்னுடைய கேபிட்டல் இவ்வளோ குறைஞ்சிருது அப்படின்னு சொன்னால் நம்ம மிஸ்டேக் தான், மார்க்கெட் மிஸ்டேக் இல்லை. மார்க்கெட் கிவ் ஃபேர் சான்சஸ் ஃபார் போத் பையிங்
அண்ட் செல்லிங் அண்ட் புக் ப்ராஃபிட் அண்ட் ஃப்ரெஷ் பையிங். அப்போ நீங்கள் ஹையில் போய் வாங்கிட்டா மறுபடியும் காத்திருக்கணும். இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் பார்ட்லியாக அக்யூமுலேட் பண்ணலாம். இதுக்காக வந்து இது மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டு இப்போ இறங்கி சான்சஸ் கிடச்சிருக்கு. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஏன் இறங்கி இருக்குது கோல்டுங்கிறதுக்கு உங்களுடைய வினாக்கு நான் வரேன். ஒரு தகவல் நான் பத்திரிகை செய்தியில் தட் இஸ் ஒரு இதில் தான் பார்த்தேன், வலைதள செய்திகளில் ஒரு செய்திகள் பார்த்ததில் ரஷ்யா ஏதோ வந்து கோல்டை செல்லிங் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் போர்ஷன் செல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் கோல்டு கரெக்ஷன் ஆகிருக்கு. கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வித்தியாசம் தெரியணும். ஒரே நல்ல 15% 20% ஒரு கமாடிட்டியோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ இறங்கினால் அதுக்கு பேர் கிராஷ். இந்த 1% 2% இறங்குது, இறங்கிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு வார்த்தை டெட் கேட் பவுன்ஸ் பேக்கும்பாங்க. டெட் கேட் எங்கேயாவது மறுபடியும் உயிர் கொண்டு எழுமா? இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான் டெட் கேட் பவுன்ஸ் பேக்குங்கிறது எல்லாம் ஒரு டெக்னிக்கல் வேர்டு. பாட்டம் ஃபிஷ் பிடிக்கிறது டெட் கேட் பவுன்ஸ் பேக். அப்போ டெட் கேட் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல இப்போ எங்கே யூ டர்ன் போடுறோம், எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே நம்ம வாங்கணும், அங்கே தான் அக்யூமுலேட் பண்ணணும். இது மாதிரி பார்த்து பண்ணணும். இப்போ சைக்கிளிக்கில் க்ரூட் ஆயில் நம்பர் 1ல் இருக்குது, ஈக்விட்டி கோல்டும் வீக்காக இருக்குது. இப்போ போய் என்ன பண்ணுவாங்க, க்ரூட் ஆயில் இன்னும் ஏறும் அப்படின்னு நினச்சி யாரும் சொல்லுவாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க, இன்னும் 200 போகும் 250 போகும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அது சொல்கிறவங்கள நம்ம வந்து கருத்தாக இதாக நெகட்டிவ் பயாஸில் சொல்லலை, அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் தானே கரெக்டாக இருக்கணும், டெக்னிக்கல் பார்க்கணும், அந்த ஆர்எஸ்ஐ பார்க்கணும். இப்போ ஆர்எஸ்ஐ 70 75 இருந்தால் அதிகபட்சம் எவ்வளோ போகும், 80 82 போகும். அப்போ அது வந்து ஓவர் பாட் ரிஜிம். ஓவர் பாட்டில் போய் இவர் மேலே மறுபடியும் வாங்கிட்டா எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் 26,400 போய் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அப்போ அங்கே எல்லாம் விற்கிற டயத்தில் போய் இவர் வாங்கினா அது இறங்கிடுதேன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் க்ரூடை வந்து இப்போ போய் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு எதுனாக்கிட்டால் இதெல்லாம் சைக்கிளிக் பேலன்சிங் தான். பெரிய ஆப்ரேட்டர்ஸு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனால இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 13,000 பிரேக் ஆகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது அதேமாரி டாலரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட்ஸு 4,000 பிரேக் ஆகக்கூடாது. இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கணும். இதுக்கு மேலே தான் இதுக்குள்ளே தான் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து ஜிக்ஸாக்காக இருக்குது. ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்த்தீங்கன்னாக்கா பையட்லோ செல்லுட்டுகை, பையட்லோ செல்லுட்டுகை, இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். அப்போது ஆப்ரேட்டர்ஸாக இருந்தால் இங்கே வாங்கணும் இங்கே விற்கணும், இங்கே வாங்கணும் இங்கே விற்கணும். இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் பகுதி பகுதியாக வாங்கிக்கணும். அப்போ டைவர்சிஃபிகேஷன் மெத்தடில் வாங்கணும். இது வாய்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டும் கோல்டும் ஒரு வாய்ப்புகள், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈச் அண்ட் எவ்ரி டிப் இஸ் கிரியேட்டிங் ஏ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மார்க்கெட், நாட் ஒன்லி இன் ஈக்விட்டி மார்க்கெட். எல்லா கமாடிட்டியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், க்ரூடாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது பையிங் பண்ணிக்கணும் வித் டெக்னிக்கல் பயாஸ். நீங்கள் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறும்போதே கமாடிட்டி சைக்கிளில் அடுத்து கோல்டு சில்வர் ஆயில் இந்த விலையெல்லாம் ஏறும்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இப்படி வார் வரும் நீங்கள் கணிச்சு கண்டிப்பாக சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போவே வந்து க்ரூட் ஆயில் இந்த அளவுக்கு பீக்கில் போயிருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயிலுமே டிமாண்ட்னால தானே சார் இப்போ கொஞ்ச நாள் இந்த வார் முடிஞ்ச அப்புறம் க்ரூட் ஆயில் பழைய நிலைமைக்கு வந்துட போகுது. கண்டிப்பாக டிமாண்டு சப்ளை மார்க்கெட்டில் என்ன டிமாண்டு சப்ளை இப்போ டிமாண்ட் ஜோனில் இருக்குது. அப்போ கோல்டும் ஈக்விட்டியும் சப்ளை ஜோனில் இருக்குது. நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டு இன்னும் அந்த கேப் டு பி ஃபில்டுங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை இப்படியாவும் திரும்பினாலும் திரும்பலாம். இன்னொரு 700 பாயிண்ட் வந்ததுன்னா அந்த 52 வீக் லோக்கு கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பலாம், இல்லை அது கீழே போகலாம். எதுவுமே மார்க்கெட்டில் உச்சவனும் கிடையாது, கீழே வந்து லோ லெவல்னும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் மூவிங் ஆன் இட்ஸ் ஓன் வே. எய்தர் கோல்டு தட் இஸ் கமாடிட்டி, க்ரூடு, கரன்சி எல்லாமே அப்படி தாங்க. நாம் இஃப் யூ ஆர் எ பிஸ்னஸ்மேன், இஃப் யூ ஆர் எ ட்ரேடர், யூ மஸ்ட் ஃபாலோ த டெக்னிக்கல். ஈக்விட்டியாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் ஸ்டாக்ஸு பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 40% 30% இறங்கியிருக்கான். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸே நிறையா ஸ்டாக்ஸ் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. ஆனால் நாம் என்ன நினைப்போம், இன்னும் இறங்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். எப்படி ஏறுற போது நம்ம லாபத்தை பதிவு செய்யலை, நம்ம இறங்குற போதும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் கேட்டார், இந்த விலைக்கு நான் வந்தால் வாங்குவேன்னு சொன்னார். மறுபடியும் கேட்டேன், இந்த விலை வந்துருத்தே சார், இல்லை இன்னும் இறங்கும் பார்த்து. இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒன்று ஃபைன் மார்னிங் ஏறும், இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும் இருப்பார், ஏறிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் டெக்னிக்கல் பயாஸ் ஒரு இன்வெஸ்டாக இருந்தால் பீஸ் மீலாக பண்ணணும், பீஸ் மீலாக வாங்கணும். பீஸ் மீல்ஸும் பார்ட்டாக வாங்கணும். கேபிட்டலில் லம்சம் போய் அதில் ஒரே ஸ்டாக்கில் ஒரே இடத்துல போய் போடக்கூடாது. அது டைவர்சிஃபிகேஷனாக இருக்கணும். அந்த டைவர்சிஃபிகேஷனாக பிரித்து வச்சுக்கணும். ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு பாண்ட்ஸு எல்லாத்தோட கையில் நம்ம எப்பவுமே லிக்விடிட்டி கேஷ் வச்சுக்கணும். ஒரு 20% கேஷ் கையில் எப்பவுமே இருக்கும். பணம் கொடுக்குற தைரியம் வேறு எதுவும் கொடுக்காது. நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு அவசரத்துக்கு தேவைன்னா பணத்துக்கு ஓடணும். அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்.
இது மாதிரி மார்க்கெட்டுக்கு சான்சஸ். தங்க விலை மறுபடியும் 13,000 தான். தட் இஸ் ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு ஸ்ட்ராங் சப்போர்ட். மேலே போனால் புதிய உச்சம் வரலாம், யாருமே தீர்மானிக்க முடியாது. டிமாண்ட் இருக்குது, ஏறுறது. அது மாதிரி இப்போ குரூட் ஆயில் சைக்கிளிக்கில் பார்த்தோம்னா இப்போ குரூட் ஆயில் ஏறி இருக்கு. திடீர்னு நாளைக்கு வாருங்கிறது திடீர்னு ஆரம்பித்தது நாளைக்கு திடீர்னு முடியலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ நாளைக்கு கூட ஏதோ செய்திகளை படித்தா பல நாடுகள்லாம் சேர்ந்து சண்டே அன்றைக்கி ஏதோ ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. ஒரு ஸ்மூத்து அந்த கெனாலினுடைய ரூட்டை இது பண்ணுறதுக்காக, ரிலீஸ் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தைன்னு ஒரு செய்தி படித்தேன். திடீர்னு அப்போ பண்ணி ஏதாவது ஒரு ஸ்மூத்து ஃபேவரட் மார்க்கெட்டாக இருந்தால் அட் எனி டைம் மார்க்கெட் கேன் பவுன்ஸ் பேக். அப்போ க்ரூட் ஆயில் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். அப்போ உங்கள் ஃப்ரீ சப்ளை இருக்கிறது க்ரூட் ஆயிலினுடைய சப்ளை கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் எந்த அசெட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது சார்? என்னுடைய கருத்தில் ஈக்விட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 செக்டார் சொல்கிறேன். ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த வார் சுச்சுவேஷன், இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கோல்டு, பட் நம்மளுடைய ருப்பியினுடைய டெப்ரிசியேஷன், திடீர்னு நாளைக்கு ஒரு ருப்பி அப்ரிசியேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா டாலருக்கு நிகராக, அப்போ நம்ம மார்க்கெட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதுவுமே நம்ம ப்ரெடிக்ஷன் தான் எல்லாமே, நாட் ஏ டெசிஷன். அப்போ என்னுடைய பார்வையில் எப்பவுமே ஷைன் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு எனர்ஜி செக்டார், அடுத்தது செமிகண்டக்டர், இந்த 2 ஸ்டாக், அடுத்தது இவி வெஹிக்கிள் ஓரியன்ட். இவி வெஹிக்கிள்னால் வெஹிக்கிள் மட்டும் இல்லை, ஒரு டாடா மோட்டரோ ஒரு மகேந்திராவையோ நான் சொல்லலை, அது சம்மந்தப்பட்ட ஆன்சிலரி ஸ்டாக்ஸ். இப்போ ஒரு கேப்ரியல்னு எடுத்துட்டேன்னா அந்த கேப்ரியல் ஸ்டாக்ஸ் அந்த இதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, அதே மாதிரி பேட்டரி சப்ளை பண்ணக்கூடிய. அப்போ இது மாதிரி சமாச்சாரங்கள் இது மாதிரி பார்க்குற போது அந்த செக்டாரு என்னுடைய பார்வையில் இந்த 3 செக்டாரு ஒரு ஷார்ட் டைமுக்கு ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இந்த செக்டார் இன் ஃபோக்கஸ். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி, தேங்க்யூ.